எல்லோருக்கும் வணக்கம். சென்ற பகுதி வணங்கான் பார்ட் 6ல் எப்படி மார்ஷல் நேசமணி அவர்கள் ஒரு இளம் வழக்கறிஞராக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து எப்படி ஒரு புகழ்பெற்ற காங்கிரஸ் தலைவராக ஆனார் அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் கருத்தான் எப்படி தன்னோட கடும் உழைப்பால் அரசு வேலையில் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த கதையோட இறுதியில் அவர் ஜமீன்தாரோட பங்களாவுக்கு போய் அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அதோட முடிஞ்சது. அங்கிருந்து கதையை தொடருவோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜமீன்தார் அலுவலகத்தின் படிகளில் ஏறிய போது அப்பாவை பார்த்தார். அப்பா கழுத்து மூடிய வெள்ளை சட்டையையும் அதன் மேல் கருப்பு கோட்டும் போட்டு கச்சவேட்டி கட்டியிருந்தார். தலையில் தலைப்பாகையை தொப்பி போல வைத்திருந்தார். அது அன்று எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் உரிய உடை. கணக்கு பிள்ளை புதிய ஆளாக்கும், திருவிதாங்கூருக்காரன் நாடானாக்கும் என்றார். சட்டென்று ஜமீன்தார் கடும் கோபத்துடன் கையில் இருந்த பிரம்பால் அப்பாவை மாறி மாறி அடித்தபடி கபர்தார், ஃபூல் என்று கத்த ஆரம்பித்தார். தலையாரியிடம் அப்பாவை பிடித்து கட்டி சவுக்கால் அடிக்கும்படி சொன்னார். கணக்கு பிள்ளை உள்ளே புகுந்து அவரை நிதானமடைய செய்து அப்பா அரசாங்க உத்தியோகஸ்தர் என்றும் அப்படி செய்ய முடியாது என்றும் சொன்னார். மெல்ல ஜமீன்தார் அடங்கி பெரிதாக மூச்சு விட்டு கொண்டு வசைபாட ஆரம்பித்த போதுதான் அவரது கோபத்துக்கு என்ன காரணம் என்று தெரிந்தது. அவர் முன் ஒரு நாடார் அப்படி உடையணிந்து நின்றது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் உள்ளே சென்றதும் கணக்கு பிள்ளை அப்பாவிடம் தலைப்பாகையையும் சட்டையையும் கழற்று என்று அதட்டினார். ஜமீன்தார் தலையை வெட்டிவிடவும் அஞ்சமாட்டார் என்றார். அச்சத்தாலும் அவமானத்தாலும் பூசிப்போனவராக அப்பா தலைப்பாகையையும் சட்டையையும் கழற்றினார். வெற்று மார்புடன் கைகட்டி நின்றார். அவரது உடலில் பிரம்படி காயங்கள் சிவந்து வரியோடின. ஜமீன்தார் மீண்டும் வெளியே வந்தபோது அப்பாவை வெறுப்புடன் பார்த்து மரியாதையா வேலை செஞ்சா தலையோட வீடு போவ என்னல என்ற பின் அவரது உடல் மேல் துப்பிவிட்டு சென்றார். எச்சில் வழியும் உடலுடன் அப்பா திரும்பி நடந்தார். அமிலம் மாதிரி அந்த எச்சில் உடலை எரித்தது. திரும்பி வந்து தன் அலுவலக அறையில் அமர்ந்து மனமுடைந்து அழுதார். தலையாரி சங்கரதேவர் மெல்லிய கிண்டலுடன் பார்த்து கொண்டு சென்றார். அன்று பகலும் இரவும் அப்படியே அந்த நாற்காலியிலேயே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மனம் முழுக்க உதிரி எண்ணங்களாக ஓடிக்கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் மனம் கல் போல இறுகி போயிருந்தது. அப்பா அலுவலகத்திலேயே தங்கிக் கொண்டார். அலுவலக வளாகத்திலேயே குளமும் கக்கூசும் இருந்தது. பின்பக்கம் அவர் ஒரு சாய்ப்பு இறக்கி அதில் அடுப்பு செய்து கொண்டார். பாத்திரங்களும் அரிசி பருப்பும் விறகும் வாங்கி அவரே சமைத்து கொண்டார். அவருக்கு உதவியாக பியூன் கந்தசாமி தினமும் வந்து செல்வான். தலையாரி தேவர் அவருக்கு தோன்றும் போது வருவார். அவருக்கு பெரும்பாலும் வேலை ஜமீனில்தான். ஒரு மாதத்தில் அப்பா எல்லா கோப்புகளையும் வாசித்து விட்டார். அதற்கு முன்னால் இருந்த ஐயர் ஜமீன்தார் சொன்னதை எல்லாம் செய்து 8 மாதம் சமாளித்து விட்டு கையை காலை பிடித்து மாறுதல் வாங்கி போன பிறகு எந்த வேலையும் நடக்கவில்லை. அப்பா எல்லாவற்றையும் சரியாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். ஆவணங்களின் மூலங்களை ஒப்பிட்டார். பின்னர் ஜமீன்தாருக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினார். உண்மையான கணக்குகளையும் ஆவணங்களையும் உடனே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். மோசடிகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டியிருந்தார். 4-5 நாட்கள் கழித்து தலையாரி தேவர் வந்து ஜமீன் கணக்கு பிள்ளை அவரை வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பியதாக சொன்னார். வர முடியாது என்று அப்பா சொல்லிவிட்டார். 2 நாள் கழித்து ஜமீன்தாரே பார்க்க விரும்புவதாக தகவல் வந்தது. அதற்கும் அப்பா மறுத்துவிட்டார். ஜமீன் அலுவலகம் எப்படி நிலைகுலைந்திருக்கும் என்று அவரால் யூகிக்க முடிந்தது. மறுநாள் தலையாரி சங்கரதேவர் வேல்கம்பு ஏந்திய இன்னொரு தேவனுடன் வந்து, பேசாம வந்துரும் கேட்டாரா, நாங்க உங்க கையை காலை கட்டி இழுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்காது என்றார். கடும் கோபத்துடன், முடிஞ்சா கூட்டிட்டு போடா, டேய் சூரியன் அணையாத பிரிட்டிஷ் சர்க்காருக்கு அதுக்க வேலைக்காரனை பாதுகாக்காத சக்தி இருக்கா இல்லையான்னுட்டு பார்த்துருதுவோம் என்றார் அப்பா. தலையாரி திக்பிரமை பிடித்து விட்டார். அந்த கோணத்தில் அவர் யோசித்ததே இல்லை. அங்கே இருக்கும் அந்த கரிய மனிதன் ஒரு மாபெரும் வெள்ளை சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி. பீரங்கிகள், தொப்பிகள்,
ரைஃபிள்கள், குதிரைகள், முத்திரையிட்ட காகிதங்கள் என அவர் மேலே பேசவில்லை. மீசையை கோதியபடி கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு திரும்பி சென்று விட்டார். போகும்போதே ஒரு முறை அப்பாவை திரும்பி பார்த்தார். மறுநாளே தலையாரி சங்கரதேவரை வேலையிலிருந்து தூக்கி ஆணையிட்டார் அப்பா. மதியம் அவர் லேசான சாராய மனத்துடனும் கம்பும் கையுமாக மீசையை கோதியபடி ஆபீஸ் வந்தபோது பியூன் கந்தசாமி பழுப்பு நிறமான சர்க்கார் காகிதத்தை கையில் கொடுத்தான். என்னல என்றார் அவர் பீதியுடன். அவருக்கு வாசிக்க தெரியாது. உம்மை வேலையை விட்டு தூக்கிட்டாருவ நாடாரு என்றான் கந்தசாமி. சங்கரதேவர் திகிலடித்து நின்றார். அவர் அப்படி ஒன்று நிகழ முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. நேராக வந்து என்னவே அது என்று காகிதத்தை ஆட்டி காட்டினார். கவர்மெண்ட் பேப்பராக்கும், அப்படி ஆட்டப்படாது என்றார் அப்பா. தேவர் கை காற்றில் நின்றது. முகம் வெளிரியது. இனிமே நீர் வர வேண்டாம், அங்க ஜமீனில போய் வேலை பாரும் அப்பா சொன்னார். ஏதோ சொல்ல முடியாமல் பிரமை பிடித்தவராக சங்கரதேவர் கிளம்பி சென்றார். மறுநாள் அவரும் அவர் மனைவியும் வந்து அப்பாவிடம் அழுது மன்றாடினார்கள். இந்த பாவி குடிச்சு தீக்கிறதுல மிச்சத்தை வச்சு சோறும் கஞ்சி குடிச்சு கிடக்கேன் சாமி, வயிற்றுல அடிக்காதீக என்று பிள்ளையை இடுப்பில் வைத்துக் கொண்டு வண்டி மலைச்சி கெஞ்சினாள். குழந்தை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தது. அவள் இடுப்பை பிடித்து கொண்டு முழு நிர்வாணமாக ஒரு பையன் மூக்கில் கைவிட்டு கொண்டு விழித்து பார்த்தார். தேவர் தூண்மரவில் ஒளிந்து நின்று ஓரக்கண்ணால் பார்த்தார். சரி, உனக்காக பார்க்க, நான் 6 சோத்துலேயும் மண்ணை போடுதவன் இல்லை என்றார் அப்பா. தேவரிடம், ஆனால் இனிமே தினம் காலம்பரை இங்கே வரணும், நான் சொல்லுறப்ப தான் போகணும், சொல்கிற வேலையை செய்யணும், இந்த ஆபீஸ்குள்ளே என்ன நடந்தாலும் நீரு தான் பொறுப்பு, கேட்டேரா என்றார். சரி என்றார் அவர். இனிமே என்ன சாருன்னு தான் கூப்பிடணும், இது சர்க்கார் உத்தரவு, அந்த தாளிலே எழுதியிருக்கு. சரி சார் என்றார் தேவர். எதிர்பாரா வகையில் படீரென தேவர் ஒரு சல்யூட்டும் அடித்தார். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.